நம்மளை ஆட்டி படைக்கிறது என்ன? வறுமை. வறுமை நம்ம என்ன பண்றோம்? வறுமையா போச்சு. மற்றதெல்லாம் கூட விட்டுறான் மனுஷன். காசு மட்டும்தான் இவனுக்கு பெருசா ஈமான் அசைக்குது. அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல. ஒரு மனிதனை சோதிக்கும் முகமாக அல்லாஹ் அவனுடைய ரிஸ்கை சுருக்கி விட்டான் என்று சொன்னால், யகூல் ரப்பி அஹானன், என்னுடைய ரப்பு என்னை கேவலப்படுத்தி விட்டானே, என்னை இழிவாக்கிட்டானே, மக்கள் மத்தியில என்னை மட்டம் தட்டி விட்டானேங்கறானா. காசுக்கு மட்டும் ரிஸ்க் குறைச்சான்னு வைங்க, வேற என்னத்தை குறைச்சாலும் அவனுக்கு பெருசா தெரியாது. ரிஸ்க் குறைஞ்சிட கூடாது. அவனுக்கு திருப்தி என்ன? ரெண்டு கையை எடுத்துட்டு 4 அரண்மனை கொடுத்து அவனுக்கு போதும் அப்படி நினைக்க ஆரம்பிச்சிருவான். அப்ப இந்த மனிதன் மற்ற எல்லாத்தையும் விட இந்த பொருளாதார இறக்கம் இருக்குல்ல, அதுதான் அவன ஈமான ரொம்ப ஆட்டி படைக்குது. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? குர்ஆன்ல அல்லாஹ் முதல்ல கேரண்டி தர்றான். ரிஸ்க்ங்கிறதுப்பா வாழ்வதற்கு தேவையான ரிஸ்க் இருக்குல்ல, அதுக்கு நான் கேரண்டி. உன்னை வாழ்வதற்கு தேவையானதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிட்டேன். நீ செல்வத்தை குவிச்சு அலங்காரத்துக்கு வச்சுக்கிற பாரு, அதை பொறுத்த வரைக்கும் அது நல்லவன் கெட்டவன் பார்த்து நான் தர்றது இல்லை. ஆனா வாழ்வதற்கு தேவையான அளவுக்கு பாரு, அதுல நான் யாருக்கும் குறைய வைக்கல. உமாமின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. உலகத்தில் உள்ள பூமியில உள்ள எந்த ஊர்வனவாக இருந்தாலும் சரி, மனுஷனா இருக்கட்டும் புழு பூச்சியா இருக்கட்டும், அதற்கு ரிஸ்க் அளிக்கிற பொறுப்பு என்னை சேர்ந்தது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் ரிஸ்க் தருவான். ரிஸ்க்குக்காக வேண்டி எவன்டையும் பணிய மாட்டேன், ரிஸ்க்குக்காக வேண்டி பல்ல காட்ட மாட்டேன், ரிஸ்க்குக்காக வேண்டி கொள்கை விட மாட்டேன், ரிஸ்க்குக்காக வேண்டி ஹராம செய்ய மாட்டேன், ரிஸ்க்குக்காக வேண்டி எவன்டை கை கட்டி நிக்க மாட்டேன், ரிஸ்க்குக்காக வேண்டி நான் மார்க்கத்தை விட மாட்டேன்னு இருந்து பாரு. அப்படி இருந்து பார்த்தேன்னு சொன்னா, ஒரு ஹராம செய்ய சொல்ற ஒரு கடையில நிக்கிற, கடையில வேலை செஞ்சுட்டு இருக்கிற, நீ 950 போடுப்பாங்கிறாரு முதலாளி. 100 ஒரு கிலோவுக்கு உள்படி 50 போட்டு நிறுத்து கொடுங்க பாரு. நீ ரிஸ்க் அவன் தரான்னு நினைக்கிற. இப்ப போட்டா நாய் கடை கொடுக்கணும் வெளியே பார்ப்போம். தூக்கி எறிஞ்சிட்டு இந்த அக்கிரமத்தை நான் செய்ய மாட்டேன்னு வெளியே வந்து பாரு. வெளியே வந்தா தவக்கல் இருக்குன்னு அர்த்தம். அவன் செய்யற தப்புகளுக்கு, அவன் செய்யற அநியாயங்களுக்கு உடந்தையா இல்லாம அந்த நேரத்துல தூக்கிட்டு போட்டு வெளியே வந்தேன்னு சொன்னா, அப்ப நீ அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கிற, ரிஸ்க்கு நம்பிக்கை வைக்கிற. ரிஸ்க் அவன் அப்படி நம்பி வெளியே வந்தால் உனக்கு தருவான், நினையாப்புறத்தில் தருவான், கற்பனை செய்து பார்க்க முடியாத வகையில தருவான். கண்டுகிட்டு இருக்கிறான் அவன். ரிஸ்க் தர்றது மெத்தட் இருக்க சுப்ஹானல்லாஹ், நம்ம அறிவுக்குள்ள எட்டவே எட்டாது. இந்த பாலைவனம் ஒண்ணு உதாரணம். சவுதி அரேபியா நினைச்சு பார்த்தாலும் நம்ம ஆச்சரியப்படுறோம். சவுதி அரேபியாவுல என்ன வளம் இருக்குது? புல் இருக்கா, பூண்டு இருக்குதா, நெல் இருக்குதா, தக்காளி இருக்கா, உருளைக்கிழங்கு இருக்கா, ஆப்பிள் விளையுமா? ஒண்ணு கிடையாது. அந்த மண்ணு ஒண்ணுக்கு லாயக்கு இல்லாத மண், குடிக்க தண்ணி கூட கிடையாது. அந்த மாதிரியான ஒரு மண். அப்படிப்பட்ட மண்ணுல ஒண்ணும் கிடைக்காது உலகம்லாம் நினைக்கிறான். ஏன்டா கிடைக்காது இங்க வர்றான்னு சொல்லி உலகத்தை அவன் ஆட்டி படைக்கிறான். இன்னைக்கு அவன் பேரலுக்கு 500 ரூபாய் ஏத்தனா உலகமே ஆடுது. வழங்குதா? நீ நம்பி பாரு, நம்பி பாரு, தருவான் அல்லாஹ் தந்துகிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம நம்பணும், நம்புறது இல்ல. அப்ப இந்த ரிஸ்க்குகள்ல நமக்கு குறை வரும்பொழுதுதான் ரொம்ப ஆடி போயிடுறோம். வரும் அப்படி ஆட்டுது. என்னடா அல்லாஹ் அப்படி என்ன பண்ணிட்டேங்கிறான், அப்படி நினைக்க கூடாது.